ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பண வரவை அதிகரித்து கொடுக்கும் ஒரு எளிமையான தாந்திரீக பரிகார முறையை தான் பார்க்க போகிறோம். பண வரவுக்கு நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய முறைகள் பொருட்களை வச்சு தான் பயன்படுத்தினாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் பணத்தை ஈர்த்தாங்க, பணத்தை தங்கள்கிட்ட தக்க வச்சுக்கிட்டாங்க. அப்படியான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா வெந்தயம். இந்த வெந்தயத்தை பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் அதிகமாக இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதை சாப்பிட்றதுனால நம்ம உடலை எப்பொழுதும் குளிர்ச்சியாக வச்சுருக்கு. நம்ம எப்பொழுதுமே இந்த வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது பணத்தை நமக்கு ஈர்க்கக்கூடிய தன்மையை நமக்கு இயல்பாகவே கொடுக்குது. ஏன்னா இந்த வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்த ஒரு பொருள். வெந்தயத்தை ஊற வச்சு டெய்லியுமே நம்ம ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியம் பல மடங்கு நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு வெந்தயம் நம்ம உடலுக்கு ஒரு மிகச்சிறந்த மருத்துவ குணங்களை நிறையவே கொடுக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வெந்தயத்தினால நம்ம பண வரவையும் அதிகரிச்சுக்கலாம். பணம் நம்மக்கிட்ட தங்குறதுக்கும் வீண் விரயம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் நமக்கு மிக மிக அதிக ஒரு சக்தியை கொடுக்குது. அந்தளவுக்கு இந்த வெந்தயத்தில் பண ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இந்த வெந்தயத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்னதாக பச்சை நிற காட்டன் துணி எடுத்துங்க. அதில் 5 வெந்தயம் மட்டும் வச்சு சின்ன மூட்டையாக கட்டிடுங்க. பூஜை அறையில் நீங்கள் மகாலட்சுமி அம்மாவுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த சின்ன மூட்டையை அப்படியே வச்சுருங்க மகாலட்சுமி பாதத்தில். இதுக்கு நீங்கள் தீப தூபம் காட்டுங்க. உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வைங்க. நல்ல நேரமாக பார்த்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதை பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமி தாயார் சுக்கிர பகவான்னு இந்த பணவரவுக்கான அதிபதி, பணவரவை நமக்கு கொடுக்கக்கூடிய அதிபதின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் சுக்கிர பகவான். இவங்கள மனசார வேண்டிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கோங்க. என்னுடைய பொருளாதார நிலை உயரணும், நான் நல்ல முறையில் வாழணும், எனக்கு நல்ல வழியை காட்டுங்கன்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க. இந்த மூட்டையை அப்படியே நல்ல நேரமாக பார்த்து உங்கள் பணம் வைப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் தொழில் செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களோட வியாபார ஸ்தலத்தில் கூட இந்த வழிபாட்டை பண்ணி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல இந்த ஒரு விஷயத்தை, இந்த வெந்தயத்தை நீங்கள் வச்சுடுங்க. இல்லை அப்படின்னாக்கா உங்களோட மணி பர்ஸில் கூட நீங்கள் இதை வைக்கலாம். இதை வைக்கும் பொழுது நமக்கு பண வரவை அதிகரித்து கொடுக்குது. அது மட்டும் இல்லை, பணத்தை நம்மகிட்ட தக்க வைக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்துது. வீண் விரயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த வெந்தயத்தில் பண ஈர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. வெந்தயத்தை வச்சு செய்யப்படக்கூடிய இந்த பரிகார முறையை கேட்கும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பரிகாரமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு தோணும். ஆனால் எந்த ஒரு காரியமுமே நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயமாக அதற்கான ஒரு பலன்களை கொடுக்கும். அதே போல் இந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பண வரவை அதிகரித்து கொடுக்கும். இப்போல்லாம் பூஜை பரிகாரம்னு நம்ம நிறைய பணத்தை செலவு பண்ணுறோம். நிறைய பொருட்கள் பயன்படுத்துகிறோம். அப்போல்லாம் எப்படி பரிகாரத்துக்கு என்ன பொருள் பயன்படுத்தியிருப்பாங்க? அவங்க வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. அவங்க சொல்லி கொடுத்த இன்னுமோல சில விஷயங்களெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கும் வெற்றி கிடைக்கும். முழு நம்பிக்கையோட நீங்கள் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் பணம் வீண் விரயம் ஆகாது, பணம் வரவை அதிகரிக்கிறதுக்கான வழிகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பொழுதுமே நீங்கள் வெந்தயத்தை அதிகமாக யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இதில் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். உங்களுடைய குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் செய்யும் பொழுது எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றி அடைவீங்க. முழு மனதோடு இதை செய்யுங்க, முழு பலனை அடைங்க. வராகி அம்மனின் அருளோடு உங்களுடைய குலதெய்வத்தின் அருளோடும் எப்பொழுதும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.